எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தமிழ் ஈழத்திற்காகவும் விடுதலை புலிகளின் ஆதரவுக்காகவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. இப்போ மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதுதான் இருக்கு. அதன் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்சி எதற்காக, எதன் அடிப்படையில் கொள்கையா கொண்டு இயங்கிட்டு இருக்கு? அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப சிறிய வயதிலேயே அவருக்கு அடிப்படையில் அவர் முதல்ல தமிழ் தேசியவாதி. அது எப்படின்னா ஒரு இடதுசாரி தமிழ் தேசியவாதி. அது என்ன இடதுசாரி தமிழ் தேசியவாதின்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு குருமூர்த்தியை சந்தித்து கொண்டு, நிர்மலா சீதாராமனை சந்தித்து கொண்டு, இந்த மக்களின் நன்மையோட தன் நன்மையவே பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வலதுசாரி. ஏன் அப்படின்னா, அவர் தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், ஏன்னா அவங்க பகுதியை சேர்ந்தவங்க. அந்த காலகட்டத்தில் வடார்காடு மாவட்டங்களில் மார்க்சிய லெனினிசத்தை கொண்ட இயக்கங்கள் வீறு கொண்டு எழுந்தது. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்து மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தோ, அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எம்எல் பிரிந்து சாரு மசூம்தார் தலைமையில். அப்பொழுது அந்த வடார்காடு மாவட்டத்தில் கோவையில் படித்து கொண்டிருந்த அண்ணன் தமிழரசன் அவர்களும் ஐயா புலவர் கலிய பெருமாள் அவர்களும் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்த போது ஈழ விடுதலையில் அவர்கள் தமிழ் ஈழமே தீர்வு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி ஆரம்பித்து வருகிறார். அவர்களோடு அன்றைக்கு அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு செயல்பட்டவர் தான் அண்ணன் வேல்முருகன். அவர் அடிப்படையில் ஒரு இடதுசாரி தமிழ் தேசியவாதி. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் சிறிய வயதிலே அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடுக்காக போராடியது காரணமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டார். ரொம்ப சிறிய வயதில் 28 வயதிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் காரணமாக அவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகள் மீதும் அளப்பரிய அன்பு கொண்டவர். வெறும் சிந்தனையோ வாய்ப்பேச்சில் மட்டுமல்ல, செயலால் பல்வேறு புலிகளுக்கு பயிற்சிகளும் கருவிகளும் அவரால் முடிந்த அளவிற்கெல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே உதவி செய்திருக்கிறார் வேல்முருகன் அவர். ஆனா என்ன, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார். தான் அவரால் சொல்லவே முடியாது. அவர் தான் நாங்கள் பேசுற ஒரு கதாபாத்திரம் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவர்கள் தமிழ்ச்செல்வனுடைய இறப்பு முடிந்தவுடன் மாமா சாவுல் அமீது அவர்கள் புதுப்பேட்டையில் ஒரு கூட்டம் நடத்துகிற போதே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்து கலந்து கொண்டு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என் இனத்துக்கு பயன்படவில்லை என்றால் இது மயிருக்கு சமம்னு அங்கே அறிவிச்சார். சொல்லிட்டு சும்மா இல்லை, அதுக்காக இதுவரை செயல்பட்டு இருக்காங்க. எண்ணற்ற போராளிகளை காப்பாற்றுகிறார். எண்ணற்ற ஈழத்தமிழர்களுக்கு அளப்பரிய உதவிகளை இப்பவும் அகதிகள் முகாமிற்கும் பல்வேறு பேர்த்துக்கு செல்றார். இது நான் அண்ணன் சீமான் அண்ணனோட பயணிக்கும் போது கூட பல்வேறு பேர்களில் சீமான் சுந்தரத்தமே இது மாதிரி பிரச்சனை, இது ஏதாவது பண்ணி விடுங்களேன், இது அரசுகிட்ட சொல்லி விடுங்களேன்னு பல்வேறு உதவிகளை சீமான் அண்ணன் என்னால் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கிறார். ரத்தம் என்று அண்ணன் வேல்முருகன் சீமானுக்கே பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்க இருக்கிற கருத்து முரண்பாடு காரணமாக சாதியின் பெயரால் நடக்கிற இயக்கத்தால் தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது என்று அதிலிருந்து வெளியே தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்து அதுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிடித்த விஷயம் என்ன, கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் அருகில் இருப்பவர்களை அரவணைத்தும் மாற்று மொழியாளர்களையும் அரவணைத்து கொண்டு போகிற பக்குவம் அவருக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தன்மை அவரிடம் இருக்கிறது. நான் மட்டும்தான் நான் சொல்றது கேளு, இருந்தா இரு, போனா போங்கதான் இல்லை. வாங்க எல்லாரும் கூடி முடிவெடுத்து செயல்படுத்தி நாம் இந்த தமிழ் இனத்திற்கான ஈழத்துக்கு மட்டுமல்ல இங்க இருக்க தமிழர்களுக்குமான உரிமையை வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஆக சிறந்த ஜனநாயகவாதி வேல்முருகன். சீமான் அவர்களோடு ஒப்பிடும்போது வேல்முருகன் அவர்கள் எதில் சிறந்தவரா நீங்க பாக்குறீங்க? அன்பாக நடந்து கொள்வதில், நட்பில், கொள்கையில், யாரிடமும் நிதி பெறாமல் ஈழ அரசியலை வைத்து இன அரசியலை வைத்து யாரிடமும் நிதி பெறாமல் தன்னோட நிதியை வைத்து ஜனநாயகத்தன்மையோடு களமாடுவது. இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இப்ப நம்ம சொன்னா அது வெளியே வந்ததுக்கு நம்ம இத்தனை ஆண்டு காலத்தில் நான் இதே அளவுக்கு எனக்கு
2004 வேல்முருகன் அறிமுகம். 2006 நான் வந்து பண்ருட்டியில் நிற்கும் போது போய் வேலை செஞ்சு எனக்கு நல்ல பழக்கம் தான். நான் வேலை செய்த வாழ்த்துக்கள் படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கிய படத்திலும் அவர் நடித்திருக்கிறார். அந்த நட்பை கவனிக்கிற போது அரவணைக்கிற ஆற்றல் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நெல்சன் மண்டேலா வந்து தென்னாப்பிரிக்காவில் போராடுகிற போது வெள்ளையர்களே வாழக்கூடாது, இங்க வாழக்கூடாதுலாம் அவர் செஞ்சல. அங்க இருக்கும் முற்போக்கு சக்திகளையும் சேர்த்து கொண்டு அங்கு விடுதலை பெற்றார். தலைவரே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தான் எதிர்க்கிறார்கள் வெளியே அங்க இருக்க இராணுவத்தை தான், ஏன்னா சண்டை நடந்து ஈழப்பகுதியில எதிர்க்கிறார்களே, சிங்கள மக்களை அவர் வெறுத்ததில்லை. தலைவர் தெளிவா சொல்றாரு, தன்னுடைய இனம் விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்து கொண்டு வெல்ல முடியாதுங்கிறார். இதான் மணியரசன் சொல்றார். இந்த மண்ணில் தொடர்ந்து வாழ்கிற, வெளியில் தமிழ் மொழியையும் வீட்டில் தெலுங்கு பேசி கொண்டிருக்கிற, கொள்வினை கொடுப்பினை இங்கு செய்கிற மக்களும் தமிழ் தேசிய மக்கள் தான், தமிழக மக்கள் தான். கன்னட மக்கள் இங்கே நீண்ட நெடுங்காலமாக கன்னடர்கள் மலையாளிகளையும் உள்ளடக்கியதுதான் மணியரசன் சொல்றார். சீமான் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை பேசி நீ வந்து மக்களை வந்து ஒரு கொள்கையின் கீழ் அணிதிரட்ட விடாமல் ஒரு பாசிச போக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறார். அதான் இவர்கிட்ட அந்த இது இல்லை. தன் இனம் இது வந்து எங்க பாசிசம் எங்க இனப்பற்று, ஒரு இனம் முன்னேற வேண்டும் என்று அன்பு கொண்டு பேசினால் அது பற்று, ஒரு இனம் வாழக்கூடாது வளரக்கூடாது என்று வெறியோட பேசினால் அது இனவெறி. என் இனம் முன்னேறணும், என் சமூகம் முன்னேறணும், மொழி பற்று இனப்பற்று இதெல்லாம் அன்பு கொண்டு இருந்தால் அது பற்று. அவள் யாரும் வாழவே கூடாது அப்படின்னு பேசினா அது இனவெறி. அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் சீமான் அவர்கள் நிறுத்திருக்கிறார். சீமான் வெறி பிடிச்சவர், பாசிசம் தன்மை கொண்டவர் நீங்க சொல்றீங்க. ஆனா விடுதலை புலிகள் வந்து வேல்முருகனை விட சீமானை தானே அதிகமா நம்புறாங்க. இல்லையா? அப்படி இவரா அப்படி சொல்லிட்டு இருக்காரு, பண்டு கொடுக்குறாங்க. இல்லை, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து எங்களுக்கு சீமான் தான் எங்களுக்கு பெருவாள் வழிநடத்தவுன்னு ஏதாவது வந்திருக்கா? விடுதலை புலிகள் அமைப்பே அந்த 2009க்கு பிறகு இன்றைக்கு அங்கிருந்து புலம்பெயர் பார்த்து பல்வேறு பிரிவுகளில் ஈழப் போராளிகள் அங்க இருக்க மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஐயா நெடுமாறனை ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏன் வைகோவை ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதே போல் வேல்முருகனை ஆதரிக்கிறவர்கள், சீமானையும் சில பேர் ஆதரிக்கிறார்கள். சீமான் மட்டுமே தமிழ் இனத்திற்கு ஒற்றை அடையாளமோ இந்த விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒற்றை நபரோ கிடையாது. உலகத்திலே அப்படி கிடையாது. எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட அண்ணன் அறிவுமதிகள் உங்கள் காலத்திலேயே இந்த இனம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் என்ன வேலை, அப்ப எல்லாம் விட்டு போயிடுங்களான்னு கேட்ட நபர். விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னாலே தன் மூலமாக அடைய வேண்டும் என்று கூட மன்னன் நினைத்ததில்லை. தன்னை ஒரு மாவீரனாக அழைத்துக் கொள்வதில்லை. யாரு? தேசிய தலைவர் பிரபாகரன். நான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் வென்றிருக்க வேண்டும், இல்லை அதற்காக உயிர் விட்டிருக்க வேண்டும். அவர்கள் தான் என்னை வீரன்னே சொல்லாதீங்கன்னு சொன்னால், இவர் சும்மா வெறும் வாயை வச்சு நான் வீரன், நான் தான் இங்க வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஆள் இல்லை. புரியுங்களா? அதை தான் சொன்ன பாசிசத்தினுடைய உச்சம். மற்ற மக்களிட தன் சொந்த கட்சிக்காரர்களிடையே நேர்மை இல்லாத, அன்பு இல்லாத, அவனுடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு நபர் தான் இவர். இவருடைய உழைப்பால், அண்ணன் வேல்முருகன் உழைப்பால் இந்த கட்சியில் நான் தமிழக வாழ்வு எண்ணற்ற உறவுகள். வேல்முருகன் அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்கிறார். அப்படி எந்த உதவியும் செய்யாமல் கட்சிக்காரர்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு நபர் இவர். நீங்கள் கேட்டதுக்காக சொல்றேன். அதனால வித்தியாசம் நிறைய இருக்கு. ஜனநாயகத்தன்மை உள்ள, கொண்ட கொள்கையில் பிடிப்புள்ள, நிதி மோசடி இல்லாத ஒழுக்கமான ஒரு தலைவர் அண்ணன் வேல்முருகன். சரி, சீமான் ஈழத்தமிழர்களுக்காக என்னதான் செஞ்சாரு? அதாவது அந்த நேரத்தில் ஒரு வெறி கொண்ட, என்னடா நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், உலகத்தை நேசிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள், தமிழ் பேசி இந்த திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள், ஏன் நீங்கள் முத்துக்குமாரிலிருந்து ஜெனிவாவில் இருந்த முருகதாசன் வரை காங்கிரஸ்காரர்களுடன் தீயிட்டு குளித்து செத்து போனவர்கள் இருக்கிறார். காங்கிரஸ்காரன் தமிழ் உணர்வு கொண்டவனா இருக்க முடியாது. இன்றைக்கும் 90 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்து உறுப்பினர்கள் தலைவர் மீதும் ஈழத்தமிழர்கள் மீது பற்றுள்ளவர்களாம். தலைமைதான் சரியில்லாத இருக்கலாம். அது அந்த காலகட்டத்தில். அப்போ இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் வந்து தலைவரை போய் 2008 சந்தித்திருந்த பிறகு 2009-8 ராமேஸ்வரம் மீட்டிங்கில் இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஏற்பாடு செய்து கூட்டிய பிறகு, இவர் கைது சேர்த்த பிறகு ஒரு இளைஞர் கூட்டம், எங்களை போன்ற பெருவாரியான இளைஞர் கூட்டம், இவர் இதை வழிநடத்துவார் இல்லை வழிநடத்த வேண்டும் என்று கூடி பேசி
கட்சியை உருவாக்கி ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று இவரை நாங்கள் ஒரு பேச்சாளராக இருந்த ஒரு தலைவராக இருக்கலாம், இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் என்று ராஜீவ்காந்தி, அன்றைக்கு இருந்த புதுக்கோட்டை மைக்கேல், முத்துக்குமார், நெல்லை சிவா, வெற்றிக்குமரன், பல்வேறு ஆளுமைகள், காமராஜன் ஒரு தம்பி வழக்கறிஞர் இருந்தார், பாலாஜின்னு ஒரு தம்பி, விஜயராகவன், எண்ணற்ற தம்பிமார்கள் இவர் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தான் இந்த பொறுப்புக்கே வைத்தோம். அதை வைத்து பேசினார் ஈழ விடுதலையை, தலைவர்களை தமிழ்நாட்டில். இவரும் பல்வேறு மேடைகளில் பேசினார். ஆனால் இவர் மட்டும்தான் பேசி இதை கொண்டு போகும்போது ஒரு பிராண்ட், ஒரு நிறுவனம் போல் செயல்பட்டதால் பல்வேறு இன உணர்வாளர்கள் இவரால் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இவர் ஒருவேளை அமைதியாக இருந்தால் தேசிய தலைவரும் ஈழ விடுதலையும் தமிழகத்திற்கு பொதுவாக எல்லா மக்களிடம் போய் சென்று ஒரு வெகுஜன மக்களுடைய உள்ளத்திலே வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விடுதலையினுடைய நெருப்பாக அது வந்திருக்கும். இவர் மட்டுமே அது கிளைம் பண்ணி கொண்டதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 90 விழுக்காடு மக்கள் விழிப்புணர்வுக்காக அமைதியாக இருக்கிறார். இவர் செஞ்சது இதுதான். ஈழத்திற்கு இவர் செய்ததை விட ஈழத்தின் மூலமாக இவர் பயனடைந்ததுதான் அதிகம். ஆனால் இவர் எல்லாம் ஈழ மக்கள் இல்லை. நீங்க பாருங்க, இன்னைக்கு அங்க இருக்கிற பல சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சீமானை நேசிக்கிறாங்களா, இல்லை வேல்முருகன் நேசிக்கிறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய செஞ்சியில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கூட அக்கா ஆனந்தி அவர்கள் வராங்க. பல்வேறு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளியே சொல்லிக்கிறதுல அதான், சீமான் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் விளம்பர வெறியர், வேல்முருகன் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாத செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். விளம்பரப்படுத்தப்படாத ஒரு தலைவர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டசபையில பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு என்ன பண்ணிட முடியும்? சிறப்பான கேள்வி கேட்டீங்க. ஒண்ணுமே இல்லாத இருக்குது. ஒரு ஆளா நீங்க 60 பேர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், 64 பேர் ஏடிஎம்கேவில் இருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 4 ஆண்டுகள் முடிச்சு 5வது ஆண்டு தொடக்கத்தில் அவருடைய சட்டசபை உறுப்பினர். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தது அண்ணன் வேல்முருகன் தான். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்து ஒற்றை எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவர்கள் நல்லது செய்தால் தட்டி கொடுப்பதும், தவறு செய்தால் தட்டி கேட்கிற ஒரு தலைவனாக அவர் அங்க இருக்கிறார். நீட் தேர்வு எதுக்குறாரா? எதுக்குறார். பரந்தூர் விமான நிலையம் எதுக்குறார். அங்க போராடின விவசாயிகளுக்கு குண்டாஸ் போடும்போது போய் எதிர்த்தார். நீங்கள் 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக கொண்டு வரும்போது அதை எதிர்த்தார். டாஸ்மார்க் வேணாம் என்று அவர் எதிர்க்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்குது என்றால் அதற்கு வேல்முருகன் ஒரு சட்டசபையிலேயே குரல் கொடுத்து கொண்டு வந்தார். கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார். மழைநீர் சேகரிப்பு இருக்கிறது அவர் காரணமாக இருந்தார். ஈழத்தில் நடந்தது ஈழப்படுகொலை தான், அது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றுவதற்கே ஒரு காரணமாக இருந்தார். இங்கு நடக்கிற மண் கொள்ளைகளை, மணல் குவாரிகளை அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லி அதை எடுத்து வர காரணமாக இருந்தவர் வேல்முருகன். இது பன்னற்ற விஷயங்கள். இப்ப சமீபத்தில் நடந்த போது கூட 233 சட்டசபை எம்எல்ஏக்கள் உள்ளே இருந்தால் கூட ஒரு எம்எல்ஏ போவாது, ஏன் வேல்முருகன் வெள்ளை என்று பொதுமக்களே கேட்கிற அளவிற்கு அது ஒரு செய்தி அவர் ஆக்கவில்லை, மக்களே செய்தியாக்கி நம்மளுடைய மண்ணினுடைய நலத்தையும் மக்களுடைய வளத்தையும் கேள்வி கேட்பதற்கு சட்டசபையில் ஒரு ஆள் தான் இருக்கு மற்ற நம்புகிறார்கள், கேட்கிறாங்க. ஒரு ஆளா நீங்க 100 பேராகிறது பிரச்சனை இல்லை, என்ன செயல் செய்யறீங்க அப்படிங்கிறதா விசேஷம். ஒருவராக இருந்து கொண்டு இதையெல்லாம் நடப்பதற்கு குரல் கொடுப்பதும் உறுதுணையாக இருப்பதும் அவர் தானே. இப்ப கூட ஒரு ஈழ போராளியை தன்னுடைய சொந்த பாதுகாப்பில் மருத்துவ உதவி செய்து அரசு அவரை போகக்கூடாது அப்படின்னு சொன்னபோது கூட அவர் மேல் இருக்க வழக்கெல்லாம் இல்லை என்று எடுத்து சொல்லி ஈழத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். அவர் ஒரு நபர் இருக்கிறதுனால தான் அது காரணமா இருக்கு. சில ஈழ போராளிகளை இங்கு தவறான திருப்பி இந்த விடுதலை புலிகளுடைய அமைப்பு இங்கு உருவாவதற்கு காரணமாக அதை செய்து தவறான குற்றம் சாட்டும்போது கூட அது அறத்துக்கு எடுத்து சொல்லி பல்வேறு போராளிகள் இங்கிருந்து பாதுகாப்பாக போவதற்கு உதவி செய்தார். அதெல்லாம் ஒருத்தரா நீங்க 100 பேராங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த ஒருவர் என்ன செய்கிறார், ஒருவரும் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இந்த தமிழகத்துக்கு உழைக்கிறாரா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி மீண்டும் திமுக கூட்டணியில தான் பயணிக்குமா, இல்ல வேற ஏதாவது ஐடியாலஜியா உங்களுக்கு இருக்கா? அதாவது தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி கிடையாது. அந்த அதிகாரி நீ என்னதான் பண்ணாலும்
உங்களுடைய மக்களுக்கு வெளியே இருந்து வள்ளூர் கோட்டத்திலும் இதிலும் பேசிக்கொண்டு இருப்பதை விட உள்ளே இருந்து கொண்டு அதிகாரத்தில் இருந்தால்தான் அது ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கும். அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் எல்லாம் நினைக்கிறாங்க. பல்வேறு 5000 கவுன்சிலர், 50,000 கவுன்சிலர், பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறார். அதெல்லாம் தான் அதிகாரம். இந்த தமிழ்நாட்டினுடைய இல்லை இந்திய தேர்தல் அரசியல் முறையில் பெரும்பான்மையான வாக்கு பெற்றவர்கள் தான் வெல்ல முடியும். நீங்கள் வாக்கரசில் வெல்ல வேண்டும் என்றால் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சொல்கிற கருத்தை சொல்லி அவர்கள் பக்கம் திருப்ப வேண்டும். அப்ப இந்த தேர்தல் யுத்தியில நம்ம நிற்கும் போது ஒரு திமுகவுக்கு தொடர்ச்சியாக நான் அடிமையாக இருப்பேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நிறுவனர் அண்ணன் வேல்முருகனும் எழுதி கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வேலை திட்டத்தின் காரணமாக அதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு ஆட்சி முடிய போது அதனுடைய சரி தவறுகளை சீர்தூக்கி அவர் மட்டும் முடிவெடுக்க மாட்டார். பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு ஜனநாயகத்தன்மையோடு ஒரு முடிவை எடுப்பார். அப்போது இருக்கிறோமா இல்லையா என்பது இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்கிறது. அப்பதான் அது தெரியும்.